கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, எளிமையான சுவிசேஷ புத்தகங்களை படிக்கிறோம். ஆனால் சில நேரம் ரொம்ப ஆழமாக நமக்காக இதோ உனக்கு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்களை நாம் கேட்க முடியுது. இன்றைக்கும் கூட இந்த நிலங்கள் வரிசையில் இரண்டாவது நிலமாகிய பாறை நிலம், ராக்கி சாயில், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 13:20. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடே ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச கால மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடறல் அடைவான். இந்த இடத்துல 2 வசனம்தான் விளக்கம் கொடுக்குறார் ஆண்டவர். இப்போ அதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆழமான பாடம், இங்கே வேறில்லாத ஒரு நிலைமையை தான் பார்க்குறோம். ஆனால் இதில் ஆழமான பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ இந்த கண்டிஷன் என்ன? இந்த பாறை அப்படின்ற ஒரு இடத்தின் மேலே விதைகள் சிலது விழுந்ததாம். அது முளைத்தது, உடனே முளைத்தது, வேர் ஆழமாக இல்லாத, வேரை விட முடியல சொல்ல போனால். அதனால் சூரிய வெளிச்சம் இருக்கும் இல்லையா, அது காய்ந்த உடனே அப்படியே அந்த ஒரு வேரெல்லாம் செத்து போய் அந்த செடி அதோட கருகி போயிடும். இந்த சூரிய வெளிச்சமானது உண்மையிலேயே சொல்லப்போனால் ஒரு செடி வளர்றதுக்கு, அது ஆரோக்கியமாக வளர்றதுக்கு ரொம்ப பிரயோஜனம். வித்தியாசம் என்ன தெரியுங்களா? வேரில்லாத பாறை மேலே செடி இருக்குமானால் காய்ந்து போகும். வேர்விட்ட, ஆழமாக வேர்விட்ட ஒரு சரியான நிலத்திலே அந்த செடி இருக்குமானால் அது சூரிய வெளிச்சத்திலிருந்து சக்தியை பெற்றுக்கொண்டு நல்ல பலன் கொடுக்கும். இப்போ பிரச்சனை என்ன? சூரிய வெளிச்சமா? இல்லை, இந்த விதை விழுந்த இடம் அது பாறையான ஒரு இடத்துல விழுந்திருக்கு. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற விதம், அதை எப்படி கேட்டு அதை நாம் இருதயத்துக்குள்ளே வைத்து கொள்ளுகிறோம். இந்த உடனே அப்படின்றது 2 இடத்துல வருது பார்த்தீங்களா? உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு. இந்த மாதிரி நிறைய பேரை ஊழிய பாதையில் பார்த்ததுண்டு. அவர்கள் சத்திய வசனத்தை கேட்பாங்க, ஆச்சரியப்படுவாங்க, ஒரு எக்ஸைட்டிங்காக அந்த வசனங்களை கேட்டு உடனே நான் ஞானஸ்தானம் பெற வேண்டும்னுவாங்க. ஞானஸ்தானம் பெறுவாங்க. சில தினங்களிலே அல்லது சில மாதங்களிலே அவர்களுக்கு துன்பங்கள் வரும், கஷ்டம் வரும். அப்படி வரும் பொழுது அவர்கள் அந்த சூட்டோட சூடான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உடனே அவர்கள் வழுவி போவாங்க. காரணம் என்ன? இங்கேயே ஆவியானவர் சொல்கிறாரு, தனக்குள்ளே வேறில்லாதவனாய், தனக்குள்ளே வேறில்லாதவனாய். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். உங்களுக்குள் வேறுவிட்ட விஷயங்கள் தான் உங்களால் செய்யவும் முடியும், தொடர்ந்து செய்யவும் முடியும், அதில் சாதிக்கவும் முடியும். உதாரணத்துக்கு பிள்ளைங்க, ஒரு வாலிபன் எடுத்துக்கோங்களேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு இது விருப்பமாக இருக்குது, அது விருப்பமாக இருக்குது, இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன் அப்படின்னு அவங்க எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. அவர்கள் ஆழமாக அந்த விஷயத்தில் இல்லாத பட்சத்தில் அதனால் அவர்கள் செய்யவோ தொடரவோ சாதிக்கவோ முடியாது. ஒரு மியூசிக் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் சின்ன வயசில் பொதுவாக கேஷியோ வாங்கி கொடுங்க அப்படின்வாங்க. வீட்லேயும் சின்னதாக வாங்கி கொடுப்பாங்க. அது ஒரு வாசிப்பார். ஒரு 2-3 வாரங்களில் போர் அடிச்சு போயிடும். அடுத்தது எனக்கு கிட்டார் வாங்கி கொடுங்க, நான் அதை வாசிக்க போகிறேன்னுவார். சரின்னு கிட்டார் வாங்கி கொடுப்பாங்க. அதை வாசிச்சிட்டே இருப்பார். இருந்தாலும் கிளாஸுக்கு போகலான்லாம் பேசுவாங்க. அவரால் தொடரவே முடியாது. அதை அப்படியே ஒரு மூலையில் வச்சுருவார். அது ஒரு கம்பி அறந்துரும்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சதோடு அது அப்படியே இருக்கும். அடுத்தது ஏதாவது அடுத்த கட்டம் அந்த வரிசையிலேயே விரும்புவார். நான் இந்த விளையாட்டுக்கு போகிறேன், நான் அந்த விளையாட்டுக்கு போகிறேன், நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு. இவங்க தங்களுக்குள் வேறில்லாதவர்கள். விரும்புகிறாங்க, முயற்சிக்கிறாங்க, உடனே இன்னிக்கே வாங்கி கொடுங்க, அப்படியே ஒரு பீதோவன் ரேஞ்சுக்கு ஆயிடுற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க, சொல்லுவாங்க. அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக இருப்பாங்க. கர்த்தருடைய வசனத்தை கேட்பவர்களில் சிலர் உணர்ச்சி பூர்வமாக
அப்படியே சந்தோஷமாக அந்த வசனத்தை உடனே ஏற்றுக்கொள்வார்கள். அவங்க கேட்டது, அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டது, அவங்க கீழ்ப்படிஞ்சது, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, ரொம்ப சரிதான். ஆனால் என்ன அவங்க மறந்துடுறாங்கன்னா, இதை தொடராதபடிக்கு சோதனை கஷ்டம்லாம் வரும் இல்லையா, அதில் இதே வசனத்தை பிடிச்சிக்கிட்டு நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதில் தான் அவங்களுக்கு ஒரு மனம் இல்லாமல் போயிடும். துன்பம் அல்லது உபத்திரவம் வந்தவுடனே, அங்கே வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் துன்பம் வந்தவுடனே, கிறிஸ்துவுக்குள் வந்ததுனால அது நிமித்தம் உறவுக்காரவங்க சொல்லுவாங்க, சொந்த வீட்டில் எதிர்ப்பாங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் செய்ய வேண்டிய கடமையை செய்யாத மாதிரி அதுக்குன்னு நேரடியான சில கஷ்டங்கள் வரும். சபை கூடி வருதலுக்கு ஒரு நெருக்கடி வரும். அப்போ கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும், கர்த்தருடைய வழியில் நடக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணுறோம், அதுக்கே பிரச்சனை வருதே. அந்த இடத்துல தான் அவங்க சோர்ந்துருவாங்க, தங்களுக்குள் வேர் கொள்ள மாட்டாங்க, ஆழமாக வேர் விட மாட்டாங்க, மேலோட்டமாகவே இருப்பாங்க, ஆழமற்ற மனதாகவே இருக்கும். இந்த தலைமுறையில் அதிகபட்சமானவர்களை, இளைஞரை நான் அப்படி தான் பார்க்குற மாதிரி இருக்கிறது. ஒன்னொன்னையும் தொட்டுட்டு விட்டுறது, தொடராமல் அதில் சாதிக்க முடியாமல் இருப்பாங்க. சரி, அப்படி ஏதோ ஒன்று அவங்க சாதிக்க போகிறாங்கன்னு சொன்னால் அது நல்லதாகவே இருக்காது, அல்லது கிறிஸ்துவுக்குள் அவர்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்காது, அதில் சாதிக்கிறேன்னு போவாங்க. நல்ல கவனிங்க, கண்ணாடி முன்னால் நீங்கள் நின்று உங்களை பார்ப்பதை போல இதை நீங்கள் கவனிச்சாகணும். வாலிப பிள்ளைகள் கவனிங்க, எதை சாதிக்கலாம் நினைக்கிறீங்க, அது கர்த்தருக்கு பிரியமானதா? ஜெபத்துடனே, பக்தியுடனே, விசுவாசத்துடனே அதை நீங்கள் செய்கிறீங்களா? அல்லது பார்க்குறபடி மற்றவங்க இவங்க செய்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க, அது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேத வசனத்தின் வார்த்தைகளையோ, உங்கள் பெற்றாருடைய ஆலோசனையோ, பரிசுத்தவான்களுடைய ஆலோசனையோ எதையுமே கேட்காம சுய இஷ்டமாக, உணர்வெழுச்சி இல்லை, ஒரு எமோஷனல் ஒரு ஒரு உந்துதல்ல நீங்கள் ஒன்று ஒன்றா செஞ்சு விட்டுட்டு எவ்வளவு நஷ்டம், நேரம், பணம் இல்லை, அந்த முயற்சி, அப்படியே சோர்ந்து போயிட்டு ஏதாவது அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவோம். இந்த வேறில்லாத ஒரு நிலைமை இருக்கு இல்லையா, அது உடனே கீழ்ப்படிந்து உடனே அவர்கள் பட்டு போவார்கள். ஒரு கிரீடத்தை கம்பீரமாக ஒருவர் வெற்றி கிரீடத்தை அணியணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னால் அவர் அதற்கான முயற்சி, பயிற்சி, அந்த சோதனை அது வழியாக தானே அடைய முடியும். அப்படியானால் ஒரு கிரீடத்தை பெறுவதற்கு முன்னாலே ஒரு கிறிஸ்தவனை பொறுத்த வரைக்கும் அவன் சிலுவையை சுமந்தல்ல போகணும். இதை மறந்துட்டோம்னா இந்த மாதிரியான பாறை நிலம் போல இருக்கிற அவர்களுக்கு இது மட்டும் முடியாது. அவங்க மேலோட்டமாகவே எதையுமே பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்க, எதுலேயுமே ஆழமாக வேறுவிடவே மாட்டாங்க. நீங்கள் யாரு? நீங்கள் இந்த மாதிரியான மேலோட்டமாக நிறைய செய்கிற ஆளா? ஆழமாக உங்கள் வாழ்க்கைக்கான தேவ நீதிக்குள்ளாக கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய ராஜ்யத்தில் அநேகருக்கு பிரயோஜனமான எதையாவது செய்கிறீர்களா? சரி, இப்போ என்னதான் பண்ணணும், இப்படி இருக்கு, நானே அப்படி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு நினைச்சோம்னா என்ன பண்ணலாம்? எபேசியர் 6:11 முதல், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். நாம் இந்த கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு தேவ வசனங்களை கேட்டுக்கொண்டு நாம் கீழ்ப்படிந்த மாதிரியே அந்த தேவ வசனங்களை கேட்டுக்கொண்டு தினமும் அனுதினமும் பெரோயா பட்டணத்தாரை போல, ஆதி கிறிஸ்தவர்களைப் போல வீடுகள் தோறும் இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருத்தல் அது ரொம்ப முக்கியம். உபதேசங்களை கேட்டுக்கொண்டு அதில் நாம் உறுதிப்பட வேண்டும். அந்த தொடர்ச்சி பயிற்சியை விட்டுறக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை மட்டும் வந்து போகிற கிறிஸ்தவராக இருந்தால் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் இழுத்து பிடிச்சி ஒரு பெரிய பக்திமான் விசுவாசியாக காட்டிக்கிட்டே இருப்பீங்க? முடியுமா? குறிப்பாக 17ஆம் வசனம் பாருங்க. இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை எப்பொழுதும் காப்பாற்றி கொள்ளணும். அதுக்கு பிரச்சனை வர்றதுனால ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை எப்பொழுதும் பிடித்து கொள்ளுங்கள். அப்போ இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இல்லைன்னா, இதிலலாம் சீரியஸாக இல்லை, எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் விசுவாசியாக தான் இருக்கேன், நான் ரொம்ப கரெக்டாக தான் இருக்கேன், நான் வாரத்துக்கு ஒரு முறை வந்தா என்ன,
நான் டெய்லி பைபிள் படிக்கலைன்னா என்ன, என் மனசுக்குள்ள நல்ல விசுவாசம், நல்ல பக்தி, வைராக்கியமெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்ச நாள் தாங்க முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது, வேறு இல்லாதபடியால். எபிரேயர் 6:1 முதல். ஆகையால் கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். பூரணராகும்படி கடந்து போவோமாக. நாம் ஒரு பூரண புருஷராகத்தக்கதாக இந்த தேவ வசனங்களால் நம் இருதயத்தை நிரப்பிக்கொண்டு ஒரு பூரணத்துவத்தை, ஒரு மெச்சூரிட்டி அதை அடையும்படியாக நாம் என்ன பண்ணோங்களாம், தொடர்ந்து தேவ வசனத்தின் பழக்கத்தோடு நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தின் பழக்கம் இல்லாததுனால, நல்ல பரிசுத்தவான்களின் பழக்கம் இல்லாததுனால வேர் அற்று போய், வேர் செத்து போய், சீக்கிரமாக வசனத்து நிமித்தம் துன்பம் வந்த உடனே, சாத்தான் ரொம்ப தந்திரமானவன் இல்லை, ஆரம்பத்திலே பிடுங்கன்னா சின்ன செடியை பிடுங்கிடலாம், அது வேறு விட்டு ரொம்ப பெரிய மரமான பிறகு அதை நம்ம கையாலெலாம் பிடுங்க முடியாது, கோடாரி வச்சு தான் வெட்டணும், பெரிய பிரயாசம் இருந்தால் மட்டும்தான் அதை தகர்க்க முடியும். அதனால் சாத்தான் என்ன பண்ணிடுவான், நம்ம கிறிஸ்துக்குள்ளே கீழ்ப்படிந்த உடனே அவன் நம்மிடத்தில் வந்து நம்மை சோதிப்பான். உபத்திரவங்கள், துன்பங்கள் வரும்போது இந்த உபத்திரவங்கள், துன்பங்களை உரமாக்கி கொண்டு, அதை நமக்கு ஊக்கமாக்கி கொண்டு, அதில் நாம் வளர்ச்சி அடைவதற்கு ஒரு கவனம் தேவை. அதுக்கு நல்ல பரிசுத்தவான்களோட ஐக்கியம் வேணும். ஊருக்கதை, மற்றவங்களோட வாழ்க்கை, இவைகளையே பேசிக்கொண்டே இருக்கிற ஒருவரோடு இருந்தால் நாம் ஆவிக்குரிய பிரகாரம் வளர முடியாது. ஏன்னா அந்த மாம்ச சிந்தையிலே உழண்டு கொண்டே இருப்போம். ஆவிக்குரிய சிந்தை இருக்கிறது வாய்ப்பே இல்லை. எபிரேயர் 6:4-6. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அந்த பாறையின் மேலே விழுந்த விதை முளைத்தது. அது அந்த துன்பத்தால், உபத்திரவத்தால், சூரியத்தின் அந்த வெப்பத்தால் காய்ந்து போனது. மறுபடியும் வேற எங்கேயெல்லாம் வச்சு முளைக்க வைக்கலாம் முடியாது. அப்போ பாருங்க, பரமஈவை ருசி பார்த்தோம் ஞானஸ்தானத்தில், அந்த தேவான்பை ருசி பார்த்தோம், கிறிஸ்துவோடு ஐக்கியமானோம். ஆனால் அதுக்கு முக்கிய காரணமாகிய தேவ வசனத்தின் பழக்கம் இல்லாமல் போகும்போது நாம் வேறுவிட முடியாது. நான் சொன்னேன்ல, நல்ல வேறுவிடும்படியான ஒரு மனதாக இருக்குமானால் வருகிற உபத்திரவத்தை, வருகிற துன்பத்தை சாதகமாக, அதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய பிரயோஜனமாக மாற்றிக்கலாம். நல்லா கவனிச்சா உங்களுக்கு விளங்கும். பாருங்கள், முதல் அதிகாரம் 2 முதல். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. வசனத்து நிமித்தம் உபத்திரம் வந்தவுடனே, துன்பம் வந்தவுடனே பொறுமை இழந்து விடுறோமா? அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டீங்க, சந்தோஷமாக கீழ்ப்படிஞ்சிங்க, தேவனை தொழுது கொள்றீங்க, வேத வகுப்புக்கு வர்றீங்க, ஊழியத்திலே உங்களை பங்காற்றுறீங்க, நீங்கள் எப்படி பரிசுத்தவான்களோட நடக்கிறீங்க, வசனத்தின் நிமித்தம் நீங்கள் விசுவாசியாக இருக்கிறதுனாலே உங்களுக்கு துன்பம் வரும். அப்போ நீங்கள் பொறுமையாக இருங்க, நீங்கள் பொறுமையாக இருங்க. பொறுமை பூரண கிரியை செய்ய வேண்டும் உங்களுக்குள்ளே. அந்த பொறுமையினாலே உங்கள் ஆத்மாவை ரட்சித்து கொள்ள முடியும். அப்போ பொறுமை ரொம்ப முக்கியம். இவர்களுக்கு என்ன இல்லை, வேறுவிடத்தக்கதான பொறுமை இல்லை. 12ஆம் வசனம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் சகிப்பா? பொறுமையாக இருக்கிறவங்க தான் சகிப்பாங்க. ஓ, கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டோம், நமக்கு துன்பம் வந்திருக்கு, பரிசுத்தவான்கள் இதுக்கு முன்னால் இருக்கிற நல்ல முதிர்ச்சி பெற்றவங்ககிட்ட இது மாதிரி ஒரு கஷ்டம் வந்திருக்கு, நான் விசுவாசத்தை காப்பாற்ற முடியுமா, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. வா, எனக்கு இதை விட பெருசாலாம் வந்தது, நான் கர்த்தரை பற்றி கொண்டேன், நீங்கள் விடாதீங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம வசனங்களை கேட்டுக்கிட்டே இருப்போம், நிச்சயமாக தேவன் நம்மளை விடுவிப்பார், நம்மளை உற்சாகப்படுத்தி பலப்படுத்துவாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் யாரோடு பேசிக்கிட்டே இருக்கோம்? நம்ம காதில் என்ன விஷயங்களை மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எதை நாமும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம்? அது நம்முடைய பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கிறதா? விசுவாச வளர்ச்சிக்கு எதுவாக இருக்கிறதா? விசுவாசத்தோட தைரியம் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறதா?
அவர்கள் வேறுவிட முடியாமல், அந்த இருதயமானது கடினமாக இருக்கிறது, அந்த பாறை நிலம் போல இருக்கிறது அது. அப்போ நாம இடம் கொடுக்கணும். அந்த வசனம் நமக்குள்ளே வந்து அந்த வசனம் ஆழமாக செல்லத்தக்கதாக நாம் இடம் கொடுக்கணும். அதுக்கான பயிற்சி, அதுக்கான முயற்சி நமக்கு தேவை. தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு அப்படின்னு தான் ஆவியானவர் சொல்றாரு. 21 ஆகையால் நீங்கள் எல்லாவது அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். பொறுமையா இருக்கணும், சாந்தமா வசனத்தை ஏற்றுக்கொண்டே போகணும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. இதுதானே அந்த ஒரு ப்ராசஸ். கிறிஸ்துக்குள்ளே வளருவதற்கு வசனத்து நிமித்தம் உபத்திரம் வரும். நீங்கள் தேவபக்தியாக நடக்க மனதாக இருப்பீங்க ஞானஸ்தானம் பெற்ற ஆரம்ப காலகட்டத்தில். அப்போ துன்பம் வரும் தானே வசனம் சொல்லுது. பல நேரம் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துக்குள்ளே கீழ்ப்படிஞ்சிட்டிங்களா ஆசீர்வாதம், உங்களுக்கு எல்லாம் நன்மையாக நடக்கும். பாருங்க, பல ஆசீர்வாதங்களை பெறுவீங்க. இது பின்னாலே கொஞ்ச நாள் ஓடுவாங்க. அவளுக்கு சில நன்மைகள் வரும்பொழுது அதில் உறுதிப்படுவாங்க. அதை நோக்கியே அவங்க பார்வை இருக்கும். ஆவிக்குரியவர்களாக அவங்க வளர மாட்டாங்க, மாம்சத்துக்குரியவர்களாகவே வளருவாங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16 கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவினுடைய வசனமானது, இந்த கிறிஸ்துவின் வசனங்கள் தான் நம்ம கேட்டு கீழ்ப்படிஞ்சோம், கேட்டு வளரணும், கேட்டு முதிர்ச்சி அடையணும். இதை தவிர நமக்கு வேறு எந்த சோர்ஸும் கிடையவே கிடையாது. அதனால் நம்முடைய இருதயமானது ஒரு வேறுவிடாத மேலோட்டமாக நடக்கிற மாதிரி ஆளாக நம்ம தெரிகிறோமா? பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணணும்? கிறிஸ்துவின் வசனத்தை அதிகமாக படிக்க, அதை தியானிக்க நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இந்த ஒரு புள்ளியிலிருந்து நம்முடைய முற்றிலுமான ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம் சீர் செய்து கொள்ள முடியும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 முதல் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் அப்படி சொல்கிறாரா? இப்படி இன்க்ரீஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் என்ன? 11ஆம் வசனம் இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். நீங்கள் ஜாக்கிரதையாக இதில் வளர்ந்தீங்கன்னா அங்கேயே சொல்கிறாரு, ஒரு காலம் இடறுவதில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம், இது நாம் அதை கவனிக்கணும். இந்த தலைமுறையில் நாம் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். நமக்கு கவனச்சிதறல் என்பது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்கிற தலைமுறை நம்ம தான். அதனால் கர்த்தருடைய வசனத்தை படிக்கணும். இன்றைக்கி சபை கூடி வரும்பொழுது கூட ஃபோனை கையிலேயே வச்சுட்டு இருக்கோம், அப்பப்போ பார்க்குறது இல்லை. கவனமாக கர்த்தருடைய வார்த்தையை, ஒரு பிரசங்கத்தை ஒரு 40 நிமிஷத்துக்கு கூட நம்மளால் கேட்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி மாறிட்டோம். இல்லை, எப்படி வேர் விடும்? ஆழமாக எப்படி வேர் விடும்? மேலோட்டமாக இருந்து மேலோட்டமாகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ரொம்ப சீக்கிரம் முடிச்சுக்கிறோமே. இதற்காகவா நாம் கிறிஸ்துவுக்குள் பிடிக்கப்பட்டோம்? கலாத்தியருக்கு எழுதும் பொழுது ரொம்ப வேதனையோட, கர்ப்ப வேதனையோட அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இதற்காகவா கீழ்ப்படிஞ்சிங்க? இதற்காகவா உபத்திரவங்களெல்லாம் நீங்கள் சகிச்சிங்க? வேத பொருட்டின் பக்கமாக எப்படி உங்களால் போக முடிஞ்சது? வஞ்சகர் உங்களை வஞ்சித்து விட்டார்களே. இன்றைக்கு சாத்தான் வஞ்சகமாக நம்ம கையில் இருக்கிற இந்த செல்ஃபோனை வச்சு கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்த ஆரம்பத்திலேயே அநேகரை கவிழ்த்து விடுகிறான். ரொம்ப காலம் கிறிஸ்துக்குள் இருப்பவர்களை கூட அவன் மிக சீக்கிரமாக, கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வேறு செத்து போகும்படியாக செய்து விடுகிறான். அதனால தான் கிறிஸ்துக்குள்ள நல்ல முதிர்ச்சியான, நல்ல குணாதிசயம் உள்ள, பூரண சற்குணமான, கிறிஸ்துவின் தோற்றம் சாயல் உள்ளவர்களாக அநேகர் இன்னைக்கு பார்க்க முடியல. வயது முதிர்ந்தவர்களாக தெரிகிறாங்க, ஆனால் கிறிஸ்துவின் சாயல் அற்றவர்களாக இருக்கிறாங்களே. நாம் நம்மளை பற்றி யோசிப்போம். நாம் எப்படி வளரப்போகிறோம்? நம்ம ஓட்டத்தை நாம் எப்படி ஓடி முடிக்க போகிறோம்?
நம்மளை பிடிச்சி இந்த ஓட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து தேவன் நம்ம மேலே என்ன எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறார்? தமது சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபம் ஆகணும்னு தானே. அந்த அந்த ஓட்டத்தில், அந்த வாழ்க்கையில் துன்பம் உண்டு, உபத்திரவம் உண்டு, சிலுவை உண்டு, சுமந்துக்கிட்டு வாங்கன்றார். பிறகு இறுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன மாதிரி, எனக்காக கிரீடம், ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, என்ன மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா, கிறிஸ்துவை தொடர்ந்து வந்தீங்கன்னா, பொறுமையோடு கூட உங்கள் ரட்சிப்பை காத்து கொண்டீர்களானால் உங்களுக்கும் அந்த கிரீடம் இருக்கிறது. இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, ஆழமற்ற மனதாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற வாய்ப்பு இருந்தும் சந்தோஷமாய் உடனே ஏற்றுக்கொண்டு உடனே கீழ்ப்படிந்து கொஞ்ச காலத்தில் உடனே விழுந்து வேர்சித்து போகிறோம். இதோ இந்த தலைமுறையில் அநேகர் அப்படி இருக்கிறதை பார்க்குறோம்ப்பா. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் வேர்விட்டு கிறிஸ்துவின் வசனம் எங்களுக்குள் நாட்டப்பட்டதாக கனி கொடுக்கும் விருட்சங்களாக மாற வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையால் எங்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய சத்தியத்தின் பரிசுத்தத்தை எங்களுக்கு எப்பொழுதும் தாரும், சுத்திகரியும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.